சோறுங்கிறியே எங்க? ஆவி எங்க? ஆவி புளிய மரத்து பக்கமும் சுடுகாட்டு பக்கமும் அலையும். போய் பாரு. ஏன் ஆவிய வாங்காத, பேசாம சாப்பிடு. இவன் எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்துறான்னு பாத்துறேன். ஒண்ணு பணத்தை தரணும். ஐயோ பாவிங்களா, இங்க நேரத்தை வந்துட்டாங்களே. தங்கத்தாய் அப்படியே மூடி வை. ஐயா 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 காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. ஏன் விரட்டுறீங்க? நீ சொல்லு சார். இவர் மகளை எனக்கு கட்டி தரேன்னு சொல்லி 500 ரூபாய் பணம் வாங்கினார். பணத்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறார், பொண்ணையும் கட்டி தர மாட்டேங்கிறார் சார். இவர் மகளை எனக்கு கட்டி தரேன்னு சொல்லி முட்டை பரோட்டா வறுத்த தெரியுமா 300 ரூபாய்க்கு தின்னுட்டாங்க. இவன் போய் சொல்றாங்க. பரோட்டா மட்டும் தான் வாங்கி கொடுத்தாங்க, கறி வாங்கி கொடுக்கலீங்க சார். இவர் பொண்ணை எனக்கு கட்டி தரேன்னு சொன்னதுனால என் பட்டு வேட்டி பட்டு சொக்காலாம் அவர் கொடுத்தங்க. இப்ப பட்டு வேட்டி பட்டு சொக்காயும் தர மாட்டேங்கிறாரு, பொண்ணையும் கட்டி தர மாட்டேங்கிறாரு. இவர் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொன்னதுனால 1000 ரூபாய் கொடுத்தங்க. இவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டியை வரைச்சிட்டங்க. ஐயா என்ன அது? யோ, உனக்கு எத்தனை பொண்ணியா? ஒரே ஒரு பொண்ணுங்க. ஒரு பொண்ணா? பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு இவங்ககிட்ட கடன் வாங்கிருக்கேன். ஒரு பொண்ணை எப்படி எத்தனை பேரும் கட்டி கொடுப்ப? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நாங்க ஒரே பங்காளிங்க, ஒத்து போயிருவோம். வாயா இந்த பக்கம். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாசம் இருந்தா போருங்க, நாங்க ஒத்து போயிடுவோம். மூஞ்ச பாரு. யோ, எங்க இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியுமா? தெரியுங்க. தெரியாதுங்க சார். அவ மான ரோஷம் உள்ள பொண்ணு சார். இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த ஆள் தோலை உரிச்சு போடுவா. அவ வேற யாரும் இல்ல சார், நம்ம தர தங்கத்தாய் இல்ல. யாரு? நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்க்குதா அந்த பொண்ணா? ஐயோ, உன் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு 4 காசு வீட்டுக்கு கொண்டுட்டு வர, நீ ஒழுங்கா இல்லாம அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு ஊரு பூரா கடன் வாங்கி வச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு அப்பன மொழிய பாரு. கொள்ளு பெத்தி எடுக்கிற வயசுல உனக்கு கல்யாணம் ஆசையா? பட்டு வேட்டி சட்டை அவுத்து கொடுக்கிற வயசா நீ? பிரியாணி கொடுத்தா அவர் மகளை கொடுத்தணுமா? அவரு நீ பொண்டாட்டியே விரட்டிட்டியா? இடிச்ச நபர். எவ்வளவு பணையா அந்த ஆளு கொடுக்கணும்? 500. உனக்கு எவ்வளவு? 1000. இந்தா வச்சுக்க. இந்த பாரு, இந்த பொண்ணு பக்கத்துல இந்த ஆள் வீட்டு பக்கத்துல பார்த்தா எல்லாரையும் வகுந்துருவேன். போங்க போங்க. என்னையா? நாங்களும் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு கூட்டணியா கொடுத்திருக்கிறோம். அவர் என்ன பம்பர் லாட்டரி டிக்கெட்டா விக்கிறாரு வாங்குறதுக்கு? ஒழுக்கமா இருந்தா இந்த ஆள் மாதிரி இருக்கணும். இவர் மாதிரி ஏட்டையா எடுத்து சொல்லியா? ஐயா, என்னையா? அந்த பொண்ணு நான் தான் கட்டிக்கிறேன்னு ஏட்டியா நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன்னு பணம் கொடுத்தா? எஸ் சார். நோ சார். சட்டியா? எஸ் சார். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. ஐயா என்ன காப்பாத்து. என்ன? அவன் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக வாயை கட்டி வயித்தை கட்டி உழைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்ன காட்டி உன் வயித்தை வளர்த்துக்கிட்டு இருக்க. அதை விட நீ என்ன பாரு, அதான் பணத்தை கொடுத்தாச்சுல்ல, நீ ஏன் அழுவுற? இனிமே அவர் ஒழுங்கா இருப்பாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஐயா அடிக்கும். நான் அவரை விட்டுருங்க, மன்னிச்சிருங்கய்யா. போ வீட்டுக்கு. போய. ஐயா, என் மானத்தை காப்பாத்தின நீங்க நல்லா இருக்கணும், உங்களை பெத்தவங்க நல்லா இருக்கணும், உங்க பொண்டாட்டி புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும். எங்க ஐயாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பேச்சுலர். அப்ப நீங்க காதலிக்கிற பொண்ணு நல்லா இருக்கணும், உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஐயா ஐயம் ஐயா. ஐயா உன் மூஞ்சி. ஐயாவுக்கு அடுத்த போஸ்டே நான் தான். போயான் கோஞ்சா வழக்க மாதிரி வந்து மானே, இடம் மாறி விட்டாய், என் இதயம் துடிக்கிறது. கேட்டு, நீ அடிக்கடி குறுக்க வந்துகிட்டு இருக்க, உன்னை கொன்னே விடுவேன். எப்பயுமே குறுக்க நிக்கிற மாதிரி உடம்ப வளர்த்திருக்க. 3 ஒரு ராஞ்சரை போலாம்ல. எஸ் சார். 3 கூட வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறான்? வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி, அப்புறம் 15 நாளுக்கு ஒரு தடவை இஞ்சி சாறு குடி. ராத்திரியில சீக்கிரமா படுத்து தூங்கு. உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கப்பா. நீ எங்க இங்க? இல்ல, உள்ள யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அம்மா ஊர்ல இருந்து லெட்டர் போட்டிருக்காங்க. உடம்ப பாத்துக்க, எண்ணெய் தேய்ச்சி குளி, இஞ்சி சாறு குடின்னு அததான் படிச்சிட்டு இருக்கேன். இல்ல, ஒரு பொம்பளை சத்தம் கேடுச்சு. அம்மா லெட்டர் பார்த்ததும் அம்மா நேர்லயே வந்து என் கூட பேசுற மாதிரி நானே அம்மா மாதிரி பேசி. உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மாவை பிடிக்குமாவா? அம்மாவோட முந்தானை பிடிச்சுதான் தூங்கிட்டு இருப்பேன். எனக்கு என்ன இஷ்டமோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மாண்ண எனக்கு ரொம்ப உசுறு. அப்போ நீங்க அம்மா பிள்ளையா? ஆமா, நான் அம்மா புள்ளதான். நீ? நான் அனாதை புள்ள. என்ன சொல்ற? உனக்கு அப்பா இருக்காருல்ல? இருந்தே என்ன புண்ணியம். அவர் என்ன தங்க தாயின்னு வாய் நிறைய கூப்பிடுறாருன்னா நான் அவருக்கு வயிறு நிறைய சோறு போடுறதுக்காகத்தான். சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்ன கண்ட இடம் தூக்கம்னு கவலையே இல்லாம அலையிறாரு.
நான் ஒரு கிறுக்கு சிறுக்கி என் கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்பா பட்ட கடனுக்காக அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, ஆமா. அதை என்னால மொத்தமா கொடுக்க முடியாது. 100 ரூபாயா கொடுத்து கழிச்சிடுறேன். இந்தாங்க 100 ரூபாய். இந்த பேர் கஷ்டத்துக்காக கொடுக்கற காசெல்லாம் நான் கணக்குல வச்சுக்கிறது இல்ல, அத நீயே வச்சுக்க. என்னங்க? இல்லைங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு பொண்ணு 1000 கனவுகளோட தூங்கலாம், ஆனா அரை காசு கடனோட தூங்க கூடாது. இந்தாங்க வச்சுக்கோங்க. பொண்ணு என்ன பண்ற? இல்லைங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் எத்தனை தடவை பணம் கொடுத்தேன்னு மறந்து போயிரும். அதான் செவத்துல கறிக்கோடு போட்டு வச்சா கணக்கு மறக்காம. அதுக்காக செவுத்துல கரிய பூசி அசிங்கப்படுத்துறத? இந்த பாரு, உன் கணக்கு என்ன நான் பாத்துக்கிறேன். எப்ப வசதியோ அப்ப பணத்தை கொடுத்தா போதும். போ. இல்லைங்க, நல்லாதான் மிரட்டுறீங்க. ஆனா இதெல்லாம் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. என்ன தகுதாயி? இன்ஸ்பெக்டர் ஐயா, நாங்க உங்க 2வது தவணை பணம். எதுக்கு கணக்கு பாக்குற? நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, புட்டிங்க. ஏய், செவுத்த அசிங்கப்படுத்தாத. ஹை, இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நேத்தி கொடுத்தது, இது இன்னைக்கு கொடுத்தது. நட நல்லா தான் இருக்கு. ஐயோ, யாரோ கணக்கு தப்பு தப்பா எழுதிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா. இங்க இருக்க. ஐயா, ஐயா, இந்த அநியாயத்தை வந்து பாருங்க ஐயா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 100 ரூபாயா கொடுத்து கரெக்டா கோடு போட்டு வச்சிருந்தேன். ஆனா இதை யாரோ கிறுக்கி வச்சுட்டாங்க. என் கணக்கெல்லாம் போச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயா? ஏன் இப்படி சத்தம் போடுற? யாரோ இதுல தப்பு தப்பா கோடு போட்டாங்க. நான் தான் கோடு போட்டேன். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் பணம் கட்ட வேண்டிய பாக்கி இருக்கே, அதுக்குள்ள எப்படி கணக்கு முடியும்? அதான் நேத்து ராத்திரியே வந்து கொடுத்துட்டியே. நான் நேத்து வரவே இல்லையே. ராத்திரி வந்து 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு வந்து 12 மணிக்கு வந்து சாமத்துல வந்து விடிய காலையில வந்து கொடுத்துட்டு போயிட்டு. ஐயா, என்னமோ நான் ராத்திரி வந்தேன் பகல்ல வந்தேன்னு புலம்பிட்டே போறீங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐ லவ் யூன்னு எழுதிருக்கு. ஐ லவ் யூ அப்படின்னா? உனக்கு இது இப்ப புரியாது, போக போக புரியும். என்னாச்சு இந்த ஆளுக்கு? சரியான கிறுக்கு மனுஷனா இருக்காரு. இல்ல ஒருவேளை தப்பு கணக்கு எழுதிட்டு என்கிட்ட கூட காசு வாங்க நினைக்கிறாரோ? முதல்ல இதை யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க இவ்வளவு யார் படிச்சவங்க இருப்பாங்க? யார்கிட்ட கேட்கலாம்? ஐயருக்கு தான் எல்லா பாஷையும் தெரியும். இவர்கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சிடும். சாமி, குலாபி, தங்க தாயி, ஏதாவது அர்ச்சனை பண்ணமா என்கிட்ட சொல்லு, நல்லா பேஷா பண்ணி வச்சுடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டலான்னு வந்தேன். ஐயோ, இது அம்மன் சொன்னது, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பா. ஆப்பிள் எல்லாம் வேணாம், நான் இங்கே காட்டுறேன். அப்ப யாராவது 3ஆம் மனுஷன் வரத்துக்குள்ள பட்டுன்னு காமிச்சுடும். இது என்னன்னு படிச்சு சொல்லுங்க. எனக்கு தெரியும், இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு நன்னாவே தெரியும். என்ன ஐயர நெளிறீங்க, என்னென்னமோ உளறீங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லுங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு நோக்கும் தெரியும், நேக்கும் தெரியும்.
இருந்தாலும் அதை என் வாயால சொல்லணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை இல்லையோ. கூச்சப்படாம சொல்லுங்க. ஐ லவ் யூ. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன். என்னது? அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இருக்கிறாரான்னு பாப்போம். என்ன சொல்வாரு? என்னங்க? ரெடியா? தங்கத்தாயி காசபிள் போய் தண்ணி கொண்டு வா. டியூட்டி சார். 3 ஓவர் நான் போறோம்ல. எஸ் சார். தங்கத்தாயி என்ன பாவாடை தாவணி எல்லாம் பறந்துருச்சு. சேலையோட வந்திருக்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். எனக்கு தெரியும். ஏன் சிந்தாமணி கரலியே, சீரகச்சம்பா அரிசியே, மணப்பாற உருக்கே, மதுரை மல்லிகையே, மாறுபோடும் சாரியே. வர்ணிக்கும் போது வாய் வலிக்கிருச்சு. எஸ் சார். யார் அது உள்ள அனுப்பு. ஐயா கூப்பிட உள்ள போமா. இவர் எப்ப வந்தாரு? ஓ பின்னால கூடி வந்திருப்பாரோ. இருக்கு இருக்கும். தங்கத்தாய், உன் அழகை காண 2 கண்கள் போதாது, 1000 கண்கள் வேண்டும். அந்த 1000 கண்களிலும் என் 2 கண்கள் மட்டும்தான் உன் அழகை ரசிக்க வேண்டும். நீ கையால் கோலம் போடும் அழகை நான் பார்த்திருக்கிறேன். காலால் கோலம் போடும் அழகின் அர்த்தங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். வாடாத வண்ண மலரே வா வா. இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க. அப்புறம் அத மட்டும் ஏன் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுங்க? சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஐயோ, நீங்களா? சிவா, சிவா, நான் அவரை நினைச்சு என்னென்னமோ பேசிட்டேன். என்னங்க? ஏங்க? ஏய் தங்கத்தாயே, என்ன விஷயம்? எங்க மனசு வச்சாதான் முடியும். தங்கத்தாயே, எனக்காக ஒரே ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. நீங்க மனசு வச்சாதான் முடியும். கேட்டுக்கிட்டீங்களா? தங்கத்தாயி, என் மனசுல நீ எப்பவோ குடியேறிட்ட. உன் மனசுல என்ன இருக்குன்றத இப்ப நீ ஓப்பனா சொல்லலாம். உனக்காக எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அண்ணே, அது வந்து தங்கச்சி, அண்ணங்கிற வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். போய் உனக்காக நான் என்னம்மா செய்யணும்? இல்ல, நான் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? வீட்டுல இருக்காரு. நான் தங்கச்சி, வரேன். தங்கச்சி நில்லுபா, இங்க வாபா, இங்க வா. அண்ணே, ஏட்டையா, இப்படி வாங்க ஐயா, இப்படி வந்து நில்லுங்க ஐயா. ஏன் இங்க இருக்கப்பா? தங்கச்சி, இந்த ஸ்டேஷன்ல நான் ஒருத்த மட்டும் உனக்கு அண்ணன் இல்லம்மா, இன்னும் 2 அண்ணன் இருக்காங்க. இந்த ஏட்டையாவும் இந்த தடியனும். இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, எங்க போயிட்டாரு? ஹை, படுக்கல நல்லா தான் இருக்கு. இத போட்டுக்கிட்டு என்னமா வராரு? தங்கத்தாயி, I love you. அப்படின்னா நான் உனக்கு காதலிக்கிறேன். ஐயோ! ஏய், ஏய், சீ, விடுங்க. ஐயோ! மேல பட்டதுக்கே இவ்வளவு குறும்பு பண்றீங்களே, போட்டுக்கிட்டா என்னென்ன பண்ணுவீங்க? தொட்டடா! லெஃப்ட் ரைட் லெஃப்ட் குத்துதே. லெஃப்ட் விழுந்துருச்சா? ஏய், என்னது? நல்லா இருக்கா? ஸ்டூபிடா இருக்கு. இங்க வா. வா. இல்ல,
காக்கி சட்டை நல்லா இருக்குமான்னு போட்டு. அதுக்காக யூனிஃபார்ம் எடுத்து போடுறத? யூனிஃபார்ம்க்கு என்ன மரியாதைன்னு தெரியுமா? ஆமா, பெரிய யூனிஃபார்ம். இது போட்டதுக்கு போய் இப்படி இந்தாங்க உங்க தொப்பி. ஏய், தூக்கி வீசுறதுக்கு என்ன தரகு பிடிக்க முந்தானே நினைச்சியா? கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாத்துற காக்கி சட்டை அதை போட்டு கலகப்படுத்திட்டிய. ஆமா, பெரிய காக்கி துணி. இதுக்கு போய் பெரிய என்ன தைரியம் என்ன போலீஸ் யூனிஃபார்ம் போடுவேன்? ஏய் ஏந்திரி. ஏய் தங்கத்தாயி ஏந்திரி. லேசா தானே அடிச்ச. மூச்சு விடுது. நல்ல வேலை. தங்கத்தாயி தங்கத்தாயி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? மயக்கம் போட்டா என்ன பண்றது? தண்ணியை தெளிச்சிடுவோம். தங்கதாயே தங்கதாயே. ஐயோ முதல்ல கதவை மூடுவோம். யாராவது பாத்திர போறாங்க. ஏய் தங்கத்தாயி. ஐயோ என் யூனிஃபார்ம் போட்டிருக்கான ஸ்டேஷன் போகணுமே. எப்படி தங்கதாயி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ தப்பு. யாரு சார்? வடக்கு தெருல வீடு பூந்து ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கா சார். ரிப்போர்ட் வந்திருக்கு வாங்க. யோ நீயும் கூட போய் பேண்ட் அவுத்து கலாட்டா பண்ணியா? என்னது பேண்ட் அவுத்துட்டு கலாட்டா பண்ணுமா? என்ன சம்பந்தம் இல்லாம உளறாரு? பேண்ட் கிடைச்சது. இப்ப சட்டை எப்படி? சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். நான் போய் அவனை அடிச்சு உதச்சு அரெஸ்ட் பண்றேன் சார். வரும்போது எனக்கு சேர்த்து 2 சப்பாத்தி எடுத்துக்குவாங்க குருமாவோட சார். ஐயோ ஐயோ அப்பா கண்ண முடிச்சிட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்தா சேலை கட்டிட்டு போ போ போ. ஐயோ என்ன? நான் மயக்கமா இருக்கும்போது எப்படி இந்த சட்டை கட்டிட்டீங்க? எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ஐயோ சத்தியமா சொல்றேமா நான் எதுவும் பார்க்கல. பார்க்காம எப்படி கட்டிட்டீங்க? அது இந்த போர்வையை போத்திட்டு கண்ணை இறுக்கி மூடிட்டு போய் சொல்றீங்க. கண்ணை மூடிட்டு எப்படி கட்ட முடியும்? நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. ஐயோ உன் தலைமையில அடிச்சு சொல்றேன். நான் எதையும் பார்க்கல. இந்த பாரு உன் சேலையை கட்டிட்டு போ. நான் ஸ்டேஷன் போற நேரம் ஆச்சு. முடியாது. நீங்க என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி நான் இப்படியே போயிருவேன். என்னடா இது வம்பா இருக்கு? சத்தியமா நான் எதையும் பார்க்கல. நீ இப்படியே போன ஊர் பாக்கும் உலகம் பாக்கும் காக்கா பாக்கும். இந்த மாதிரி குருவி பாக்கும். குருவி பாத்துச்சா? குக்கு குக்கு கூவேன பாடும் குயிலும் பாக்குது. கிக்கி கிக்கி கீ என பேசும் கிளியும் பாக்குது. தம்பி உங்க மனசை தேத்துக்கங்க. நம்ம பிரசிடண்ட் ஐயா உங்க அம்மாவுக்கு வீட்டை எழுதி வச்சாரு, தோட்டத்தை எழுதி வச்சாரு, வயல் வரப்பெல்லாம் எழுதி வச்சாரு. அதெல்லாம் எழுதி வச்சு என்ன பிரயோசனம்? அப்படியே கையோட கழுத்துல ஒரு தாலியை கட்டியிருந்தா பூவும் பொட்டுமா சுமங்கலியா சந்தோஷமா போய் சேர்ந்திருக்கும். இப்ப தாலி இல்லாத பணம் அவ்வளவு போக போகுது. ஐயா அப்பா நீ கதவை தாப்பா போறதுக்கு முன்னாடி எங்க ஆத்தா கழுத்துல ஒரு தாலியை கட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? எங்க ஆத்தாளுக்கு இவ்வளவு ஆசையை கொடுத்த நீ பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்தியா? பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து என்ன அந்தஸ்து? அதுக்கு மேல உங்க அம்மாவை தெய்வத்தோட அந்தஸ்து வச்சுக்கணும் நானு. ஏன் அன்னைக்கு சந்தையில மூட்டை தூக்கி வைத்த வளர்த்துட்டு இருக்கும் போது இந்த ஊருக்காரனா எந்த நாயிடா திரும்பி பார்த்துச்சு? இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறானுங்க. என்னைக்கு இந்த மகராசியை தொட்டனோ அன்னையில இருந்தாலும் எனக்கு சொத்து சொக சேர ஆரம்பிச்சது. 35 வருஷமா பிரசண்டாக இருந்துட்டு இருக்கிறேன்.
அவ வயித்துல பிறந்த நீ எம்எல்ஏ இருந்துட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா, என்னோட தெய்வம்டாவா. யோ, நீ மட்டும் தெய்வமா நினைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஊர்கார பாலுக்கு அத்தனை பேரு எங்க ஆத்தால தெய்வமா நினைக்கிறீங்க. அதனால ஊர்ல இருக்கிற அம்மன் கோயில் மூலஸ்தானத்துல தான் எங்க ஆத்தால புதைக்கணும். முதல்ல எங்க ஆத்தாளுக்கு கற்பூரம் காட்டிட்டு தான் அம்மனுக்கே கற்பூரம் காட்டணும். அவளுக்கு 3 கால பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் அம்மனுக்கே பூஜை நடக்கணும். ஊர்கார பையர்கள் எங்க ஆத்தால கையெடுத்து கும்பிடணும். அப்ப எங்க ஆத்தா தெய்வம் ஆயிருவா, நான் தெய்வத்தோட பிள்ளையாயிருவேன். அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். செய்யா இத செய்யறேன். பிரசிடண்ட் தன் பொண்டாட்டியோட பணத்தை கோயிலுக்குள்ள புதைக்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஐயா. என்னது, பணத்தை கோயில்ல புதைக்கிறாங்களா? சன்னிதானத்துக்குள்ள சடலத்தை கொண்டு வராளே, இவெல்லாம் நன்னா இருப்பாளா? நிறுத்துக்க. பணத்தை ஏன் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு வரீங்க? வெளியே எடுத்துட்டு போங்க. செத்தவள் இங்கதான் புதைக்க போறேன். இறக்குடா பாடைய. இங்க பாருங்க, தெய்வம் இருக்கிற இடம் கருவறையாத்தான் இருக்கணும். அது கல்லறையா மாறக்கூடாது. என்ன 10 மாசம் கருவறையில வச்சு சுமந்து பத்தலையும் ஆத்தா, அவனும் தெய்வம் தான். அது உனக்கு மட்டும்தான், ஊருக்கு இல்ல. செத்தவங்கள தெய்வத்துக்கு சமம் தெரியுமா தம்பி? செத்து போனவங்க தெய்வம் நினைச்சா காந்திய சுட்டு கொண்டானே கோட்சே, அவங்க கூட தான் செத்து போயிட்டா. அவனையும் சுத்தமான லிஸ்ட்ல சேர்த்துட வேண்டியதான். அப்ப என் ஆத்தால சுத்தம் இல்லாதவன்னு சொல்றியா நீ? கோயிலோட சுத்தம் தான் எனக்கு முக்கியம். ஒரு சமாதி கோயில் ஆகலாம், ஆனா ஒரு கோயில் சமாதி ஆக கூடாது. தம்பி, இந்த கோயில எங்களுக்கு தான் சொந்தம். கோயில் கட்ட இடம் கொடுத்து 3 கால பூஜை செய்ய 10 ஏக்கர் நிலமும் எழுதி வச்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. நிலந்தாயா நீங்க கொடுத்தீங்க? இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து அவ ரத்தத்தை சிந்தி இந்த கோயிலை கட்டினது தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயில் ஊருக்கு பொதுவானது, தெரிஞ்சுக்க. டேய், இந்த கோயிலுக்கு பரம்பரை தர்மகர்த்தாவே நாங்க தான். இதுல ஒரு பயலுக்கு உரிமை கிடையாது. என்ன போலீஸ் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? டேய், எவனுக்கு பயந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நீ யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் இந்த தொகுதிக்கே எம்எல்ஏ. சட்டத்தை ஆக்குறது நாங்க தான், அழிக்கிறது நாங்க தான். நாங்க மக்களோட காவலர்கள், அந்த சட்டத்தை காக்கிறதே நாங்க தான். சட்டத்தை காப்பாத்துறீங்களா? செத்த பணத்தை காக்குறவங்க தான்டா நீங்க. ஆமையா, பணத்தை காக்கிறவன் போலீஸ் தான், அரசாங்கத்தோட மானத்தை காக்கிறவன் போலீஸ் தான். ஏன் இந்த நாட்டோட ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், எம்பி உன்ன மாதிரி சுண்டக்கா எம்எல்ஏ காக்கிறவன் போலீஸ் தாயா. பார்சல்ல லட்டு உண்ட வந்தா கூட வெடிகுண்டு இருக்குன்னு நினைச்சு கலங்கரவை இல்ல இந்த போலீஸ். வெடிகுண்டுகளுக்கு மத்தியில உயிரை துச்சமா மதிச்சு நெஞ்ச கிழிச்சு காட்டுறவே அந்த போலீஸ். தேச துரோகிகளான தலைவர்கள் சாகும்போது 10 போலீஸ்காரன் கூடவே சாகும். அந்த தலைவனுக்கு சிலை வைக்கிறீங்க, விழா கொண்டாடுறீங்க. எங்கேயாவது ஒரு போலீஸ்க்கு செலவு வச்சிருக்கீங்களா? இல்ல விழா கொண்டாடி இருக்கீங்களா? நாங்க தான் உங்களை காத்து நிக்கிற ஹியூமன் ஷீல்ட்ஸ், மனுஷனை காப்பாத்துற மனித கவசம் இந்த போலீஸ். நீங்க நினைச்சா தானா வளர்ற கரையாம்பத்து கூட பூ போட்டு கடா வெட்டி சாமி கும்பிடுவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா கோயில அடிச்சிட்டு பணத்தை புதைச்சு சுடுகாடு ஆக்கிடுவீங்க. அது இந்த சேதுபதி இருக்கிற வரைக்கும் நடக்காது மிஸ்டர் எம்எல்ஏ. இவங்கள்ட்ட என்னடா பேச்சு? என் பொண்டாட்டியை புதைக்கிறதுக்கு இல்லாத கோயில் ஊர்காரன் கும்பிடுறதுக்கு எதுக்குடா? கோயில் அடிச்சு செங்கல உருவகடா. நெஞ்சல் உருவிடுவேன். கோயில் பக்கம் வந்தீங்க, ஏய், என் பேரை சொன்னாலே உடம்புல உஷ்ணமாவது இல்ல, பக்கத்துல வந்து பஸ்மம் ஆயிடுவேன். யாரா பஸ்தமாக்குறது? இவங்க கோயில ஒரு கோயில் வெட்டுங்களா? எவனோட வெட்டி சாய்ங்களா?
எம்எல்ஏ மரியாதையா பணத்தை தூக்கிட்டு போங்க இல்ல உங்க 2 பேரையும் சேர்த்து பணமாக்கி அனுப்பிச்சிடுவேன். ஏய் துப்பாக்கி இருக்குங்கிற தைரியத்துல பேசுறியா? ஏய் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு ஒரு நாள் கோயில் இடிக்காம மாட்டா பாத்துடலாம்டா. ஏய் சேதுபதி உனக்காச்சு எனக்காச்சு பாத்துக்கிறடா உன்னைய. பாத்துடலாம்டா. ஏய் 35 வருஷம் பிரசிடண்ட் நானு